நெறைய பேர் கேட்பாங்க. என்ன அப்டின்னா, "என்னடா எல்லா வீடியோ போடுறீங்களே தவிர, யாருமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நல்ல ஒரு ஏஜென்ட்டையோ, இல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனோ சொல்லவே மாட்றீங்க. ஏன் இப்படி ஒரு தயக்கப்படுறீங்க? ஓகே, அட்லீஸ்ட் ஓகே. நீங்க போனதையாவது இதுக்கு என்ட்ட சொல்லுங்க. ஆன்சர் இருக்கு. நான் ஏன்னா வந்து முடிச்சிடுறேன்." ஆ நீங்க இதுக்கு போ என்ட்ட ஆன்சர் இருக்கு. ம். பட் நான் இப்போ நான் ஒரு ஏஜென்சிக்கு சஜெஸ்ட் பண்றேன். அவங்க வந்து ஏன்னா ஒரு பர்ட்டிகுலர் பீரியடுக்கு மேல ஒரு வெயிட்டிங் வந்து நமக்கு வந்து ஒரு ஹோப்லெஸ் ஆயிடும். இதுக்கு மேல இது வராது. நம்மள ஏமாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நீ சொல்லி தான்டா நான் வந்து இந்த ஏஜென்சி போனேன். கண்டிப்பா. அப்படின்னு யாரும் நம்மள ப்ளேம் பண்ணிட கூடாது. ஓகே. ஆக்சுவலா இது நான் என்ன அதுக்காக தான் வந்து ஓகே. ஆக்சுவலா இது என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற மாரி தான் வந்து, இந்த ஸ்டாக் வாங்க, அதேதான், அந்த ஸ்டாக் வாங்கன்னு அதேதான். நம்ம நீ சொல்லிடலாம். சொல்லி தான்டா பட் ஆனா போட்டேன். அது அவன் வந்து போட்டு போயிட்டான் பாரு. பெர்மனன்ட்ன்னு அவ்வளவுதான் நம்ம முடிச்சு சொல்ல விட்டு முடியாது. ஒரு போயிட்டீங்க சேஃபர் சைட் அப்படின்னு சொல்ல தான் சொல்லுவேன். முடியாது. கடைசியில நம்ம சட்டைய புடிச்சுட்டு, நீ தான்டா சொன்னேன்னு நம்மள கேட்டாங்கன்னா, நம்மளால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாது. அதனால தான் இப்போ வரைக்குமே அதேதான். பார்த்தீங்கன்னா, பட் ஆனா எந்த ஒரு எப்படி சொல்றது? இப்ப நான் வந்து ஏஜென்சி வந்து நான் ட்ரஸ்ட் பண்றேன். இப்ப நான் ஏன்னா வந்து நான் ப்ராப்பரா வந்துட்டேன். ப்ராப்பரா வந்து செட்டில் ஆகி ஃபீட்பேக் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கிடையாது. இப்போ வரைக்கும் கண்டினியூஸா வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. பட் இப்ப சிங்கப்பூர் எடுக்கிறது அதர் கண்ட்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பா அதை சஜஸ்ட் பண்றேன். இந்த வீடியோல நான் சஜஸ்ட் பண்ணலாமா நீங்க பர்சனலா நீங்க கேட்டா கண்டிப்பா நான் வந்து என்ன ஏஜென்சி நான் சொல்றேன். ஆனா வந்து வெயிட்டிங் பீரியட் வந்து எக்ஸாக்டா வந்து சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு வந்து நான் இன்டர்வியூ எடுக்கும் போது இந்த ஹாஸ்பிட்டலோட ஹெச்ஆர் வந்து பேசினாங்க எங்க கிட்ட ஸ்ட்ரெயிட்டா. அவ்வளவு பெரிய ஹால்ல இந்த நான் ஒர்க் பண்ணிட்டு ஹெச்ஆர் வந்து அங்க சென்னை வந்திருந்தாங்க. வந்து எங்க கிட்ட பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களோட எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச வாட்டி உங்களோட லாஸ்ட் நியூ இயர் இங்க தான் இருக்கும். இந்தியால தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து சிங்கப்பூர்ல தான் கொண்டாட போறீங்க. விச் மீன் ஜான்வரியில நீங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல பிளேஸ் ஆயிருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ இத நம்பி நான் நவம்பர்லயே வந்து என் ஜாபை ரிசைன் பண்ணிட்டேன். இந்தியாவில் ஒர்க் பண்ணிக்குவோம் என் ஜாபை ரிசைன் பண்ணிட்டேன். ரிசைன் பண்ணி சரி 1 மந்த் வீட்டுல இருக்கலாம், அடுத்த மந்த் நம்ம கிளம்பிடும் அப்படின்னு பிளான் பண்ணா ஆகஸ்ட்ல எக்ஸாம் எழுதுறேன். கிட்டத்தட்ட நான் வந்து நான் அடுத்த தீபாவளி கிட்ட தான் வந்து நான் இங்க சிங்கப்பூரே வந்தேன். 2023 22 தீபாவளி இங்க 22 ஆகஸ்ட்ல நான் எக்ஸாம் எழுதி 23 தீபாவளி கிட்ட தான் நான் வந்து இங்க வரேன். சோ அந்த பீரியட் வந்து ரொம்ப லாங் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவுல வந்து என்னோட ஹோப்பே போயிருச்சு. நான் ஆக்சுவலா இன்னொரு கண்ட்ரிக்கு எக்ஸாமுக்கு படிக்கவே ஆரம்பிச்சிட்டேன் நானு. அதுக்கப்புறம் மறுபடியும் புதுசா இந்த ஏஜென்சில இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அப்ரூவல் ஆயிடுச்சு, ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, டிக்கெட் இந்த டேட்ல அப்ளை பண்றேன், உங்களுக்கு சஜஷன் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா. அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணி இதை வச்சுட்டு இருக்கும்போது அப்படியே ஆமா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து ஒரு 1 இயர்ல நான் இங்க வந்துட்டேன். ஓகே. எனக்கு தெளிவா புரியுது நீங்க சொல்ல வரது. ஏன்னா நெறைய பேர் பண்ற தப்பு நர்சிங்ல அதுதான். எப்படி சொல்றது? ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால்ன்ற மாரி சரியா ஒரு ஒரு அனலைஸ் இல்லாம, ஒரு ஒரு பேக்கப்ல ஒரு சப்போர்ட்டோ, யாரோ ஒரு சீனியரோட கைடன்ஸ் இல்லாம, இந்த கண்ட்ரி போனா பெஸ்ட், அந்த கண்ட்ரி போனா பெஸ்ட், இல்ல இங்க போனா சேஃப் இல்ல, அங்க போனா தான் சேஃப்ன்னு சொல்லிட்டு ஒரு டொமஸ்டிக்கா ஒரு 2 தாட் வச்சுக்கிறாங்க. டூ மைண்டடா போயிட்டு, ஐ மீன் 2 மைண்ட் இஸ் பெட்டர் தென் 1 மைண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால எப்பவுமே நம்ம ஒருத்தருக்கும் மேல ஒரு 2 பேர் 3 பேர்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலா ஓகே நம்ம இந்த கண்ட்ரி தான் போக போறோம். இப்போ இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவில இருந்து இல்லை அப்ராட் போக போறோம் போது இந்த கண்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் நீங்க எந்த கண்ட்ரின்றது ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராசஸ் என்ன, அதோட டீடைல்ஸ் என்ன, நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு அனலைஸ் பண்ணணும். நீங்க என்னதான் வந்து சீனியர் கிட்ட பின்னாடி ஒர்க் பண்ணவங்க கிட்ட யார்கிட்ட ஒண்ணே நீங்க கேட்டாலும், அதாவது யூடியூப்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சோர்சஸ், ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன், ஏகப்பட்ட நர்சஸ்மே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு growth பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்றது என்னுடைய தாட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது போக வந்து இல்லமணி நம்ம வந்து இப்ப இந்த கண்ட்ரி தான் போகணும்னு வந்து நம்ம வந்து எய்ம் பண்ணோம்னா அதுக்கான ஹார்ட் ஒர்க்கும் வெயிட்டிங் பீரியடும் ரொம்ப லாங்கா இருக்கும். இப்ப நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா துபாய் தான் போகணும் அப்படின்ட்டு நான் எல்லாமே பண்ணி எனக்கு கடைசியா கிடைச்சது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். என்னால அங்க போகவே முடியல. சோ வந்து பி ப்ரிப்பேர் உங்க நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க. உங்க லாங்குவேஜ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தோம். நாலேஜும் லாங்குவேஜும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாலே ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நாம அதுல எக்ஸாம் எழுதி ப்ராசஸ் பண்ணி போயிடலாம். அது வந்து ஈஸியா இருக்கும்னு வச்சுக்கோங்க, சீக்கிரம் முடிஞ்சிடும். பட் நம்ம எய்ம் நான் இப்ப வந்து யூஎஸ் தான் போவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க என்கிளெக்ஸ் முடிக்கணும், ஐஎல்சி முடிக்கணும், ஓஇடி முடிக்கணும், அதுக்கப்புறம் உங்க ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு. இது எல்லாமே முடிக்கிறதுக்கு ஒரு லாங் பீரியட் ஆயிரும். ஓகே உங்களோட எய்ம் அதுனா நீங்க லாங் பீரியட் வெயிட் பண்ணலாம். இல்ல நான் அப்ராட் போகணும் வேலை செய்யணும் போது நீங்க ஜஸ்ட் உங்க லாங்குவேஜ் நாலேஜ் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருங்க. எதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ நீங்க அதுல செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி உள்ள போயிருங்க. இது வந்து என்னோட பெட்டர் ஐடியா. ஓகே.
ஆக்சுவலாக என்னென்னா இப்போ 2, 3 எக்ஸாம் நேம் சொன்னீங்க. அது நம்ம அப்கமிங் வீடியோஸில் பேசலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நர்சஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க. ஆனால் வந்து ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுக்க சான்சஸ் இல்லை. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஓஐடி, ஐஎல்ஸ் அந்த என்க்ளஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் நீங்கள் அப்ராட் போகிறதுக்கு அது ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்குமே வெரி ஆகுது. அது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் போட்டு குழப்பிக்க வேணாம். இப்போதைக்கு நீங்கள் சிங்கப்பூர் போகணும் அப்படின்னா எஸ்என்இ அப்படின்ற எக்ஸாம் எழுதணும். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்பி சாரி ஓகே எஸ்என்பி எக்ஸாம் எழுதணும். அதுலேயுமே வந்து 3 கேட்டகரி இருக்குது. ஆர்என்னா போகலாம், இஎன்னா போகலாம், நர்சிங் அசிஸ்டண்ட்டாக போகலாம். ஆர்என்னா போகணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் 3 இயர்ஸ் இருக்கணும். அதுவும் நீங்கள் இஎன்னா போனோம்னா ஒரு நிமிஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறத தாண்டி நீங்க பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். நீங்க பிஎஸ்சி டிகிரி பேச்சுலர் டிகிரி இல்ல மாஸ்டர் டிகிரி இது முடிச்சதுல இருந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்ப என் கூட வந்தீங்களா பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு கேர்ள் இன்னொரு ஃபீமேல் நர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தாங்க. என்னோட பேச்சுலர் தான் டிப்ளமோ முடிச்சு வெளில வந்திருக்காங்க. 2018 பாஸ் அவுட் ஆகி வெளில வந்திருக்காங்க. ஆனா அவங்க டிப்ளமோ முடிச்சனால அவங்க 4 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இஎன் பீரியட் ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்து டிப்ளமோ முடிச்சவங்க வந்து இஎனா எடுக்க மாட்டாங்க, ஆர்எனா எடுக்க மாட்டாங்க. அவங்க ஈவன் தோ 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இஎனா தான் வந்தாங்க. இன்னொரு கலீக் பாத்தீங்கன்னா அவங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சு 1 இயர் தான் இருந்தது. டிகிரி முடிச்சதுல இருந்து கணக்கு. ஸோ மாஸ்டர் டிகிரி முடிச்சு 1 இயர் இருந்தனால அவங்களையும் வந்து ஆர்எனா எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க, இஎனா தான் எடுத்து பண்ணாங்க. ஸோ நீங்க பேச்சுலர் டிகிரியோ இல்ல மாஸ்டர் டிகிரியோ முடிச்சு பண்ணியிருந்தாலும் ஒரு 3 அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கணும். நீங்க ஒன்ஸ் டிகிரி முடிச்சிட்டாலே டிகிரி முடிச்சுல இருந்தா கணக்கு. நீங்க இன்னொரு டிகிரி பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். சோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ நம்ம சைட்ல இருந்து வரவங்க நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா மஸ்ட் நீங்க வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சு ஆறானா பேச்சுலரோ மாஸ்டரோ முடிச்சு 3 இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கோங்க. ஆறானா வாங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம இவ்வளவு படிச்சு என்ரோல்னஸ் வேலை செய்யறதுக்கு வந்து நம்ம அவ்வளவு படிக்கணும்னு அவசியம் கிடையாது, அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பிஎஸ்சி முடிச்சு 2 இயர்ஸ்லயே வந்து இல்ல நான் ஃபாரின் சிங்கப்பூர் வந்துடுறேன் இஎனா வரேன்னா தாராளமா வரலாம். உங்களுக்கு ஸ்கில் இருக்கு அப்படின்னா உங்களோட ஹார்ட் ஒர்க் நீங்க பண்றீங்க, உங்களோட ஒர்க் வைஸ் வந்து உங்களோட கலிக்கு வந்து சாட்டிஸ்பேக்ஷனா இருக்குன்னா உங்களோட ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்என்பி எழுதுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. நீங்க இன்கேஸ் இஎனா வந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்என்பி எழுதுறதுக்கு உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. நீங்களே எஸ்என்பி எழுதலாம். எஸ்என்பி எழுதி நான் இப்ப வந்து நியூவா ஜாயின் பண்ணா நான் SN2 தான் இருக்கேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே வந்து நீங்க SN1 மாறிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஆறானா வந்திருக்கனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் அட்வான்ஸ் கோர்ஸ் படிக்கிறது வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. நான் SN1 ஆனதுக்கு அப்புறம் இல்ல என்னோட அது எனக்கு சரியா தெரியல, பட் ஆனா எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து நிறைய கோர்சஸ் வந்து எனக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. இன்கேஸ் நான் அந்த அட்வான்ஸ் கோர்ஸும் பண்ணனா மறுபடியும் ஒரு வெளிநாடு மீன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆஸ்திரேலியா, கனடா, லண்டனுக்கு வந்து இங்க இருந்து அவங்களே வந்து ஸ்பான்சர் பண்ணி அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. பட் என்னன்னா 5 இயர்ஸ் பாண்ட் போடுவாங்க. ஏன்னா அவங்க படிக்க வைக்கிறாங்கல்ல, சோ அதுக்கு அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கணும்ல. சோ அதுக்கு முன்ன எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம பாண்ட் கன்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். பட் இஎனா வரதா இருந்தாலும் வரலாம். என்னோட சஜஷன் ஆறானா வாங்க, நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஓகே, நல்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்போ சொன்னீங்க. ஆக்சுவலாக நல்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே சொன்னீங்க. இதில் மேஜராக அப்படின்னா பிஎஸ்சி முடிச்சிருந்தால் தான் நீங்கள் ஆர்எனா வர முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அது அப்படின்னா நர்சிங் அசிஸ்டன்ட் இல்லைன்னா இஎனா தான் வர முடியும்னு சொல்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது வந்து ஆர்எனுக்கு சேலரி ஹையர். நீங்கள் உங்கள் 3 டிவிஷன்ஸ்க்குமே அந்த சேலரி வேரியேஷன்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குமா? இப்போ எனக்கு வந்து நான் மறுபடியும் சொல்றேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட கான்ட்ராக்ட் நான் சைன் பண்ணும்போது $2,500 இதுக்காக நான் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணேன். சோ இது வந்து என்னோட 2000 வந்து என்னோட பேசிக், 500 வந்து என்னோட அக்கமடேஷன் அலவன்ஸ், ஹவுசிங் அலவன்ஸ். சோ இது போக பாத்தீங்கன்னா எனக்கு வார்டு அலவன்ஸ் இருக்கு. அது போக வந்து பிஎம் ஷிஃப்ட் பார்த்தோம்னா அதுக்கு அலவன்ஸ் இருக்கு. ஈவினிங் வீக்கெண்ட்ல ஷிஃப்ட் பார்த்தோம்னா அதுக்கு அலவன்ஸ் இருக்கு. பிஹெச் அலவன்ஸ், நைட் டியூட்டி அலவன்ஸ், அதுக்கப்புறம் இந்த அலவன்சஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த அலவன்சஸ் எல்லாம் சேர்த்தே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 3000 மேல வரும். 3000 மேலவே சேலரி வரும். ஸோ அந்த 3000 நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மோர் ஓவர் உங்களுக்கு 1.5 lakhs மேலேயே போகும். ஸோ இது ஆர்எனோட சேலரி. ஸோ அதுக்கப்புறம் 1 இயருக்கு மேல நம்ம ஊர்ல எப்பயும் போற மாதிரி அப்ரைசல் போடுவாங்க கண்டிப்பா. ஸோ அந்த அப்ரைசல் அதுக்கப்புறம் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்மளோட ஃபீட்பேக் எப்படி வருது, எங்கன்னா நம்மளோட பேஷண்ட் வந்து நமக்கு ஃபீட்பேக் நிறைய நம்ம நேம் மென்ஷன் பண்ணி போகுதா, அதை வச்சு நம்மளோட இன்கிரிமெண்ட் இருக்கும்.
ஓகே. ஸோ அது போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நமக்கு சேலரி அதிகமா வரும். ஓகே. இப்ப பேசிக்கா இஎனுக்கும் ஆர்எனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 600 ருபீஸ் வந்து வேரியேஷன் வரும். நான் 3000 வாங்குறேன்னா அவங்க அலவன்ஸ் எல்லாமே சேர்த்தி அவங்க ஒரு 2400 2600 அப்படி வாங்குவாங்க. நீங்க சிங்கப்பூர் மணில சொல்றீங்க. சிங்கப்பூர் டாலர்ஸ். ஓகே ஃபைன். ஓகே, நான் ஆல்மோஸ்ட் நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் சிங்கப்பூர் வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டா, இல்லை கிளினிக், இல்லை இண்டஸ்ட்ரியல் செக்டர் அந்த மாதிரி ஏதாவது சூஸ் பண்ணுறது எது உங்களுடைய ஆப்ஷனில் நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க? சேலரி வைஸும் சரி, ஒர்க் வைஸும் சரி. ஹாஸ்பிட்டல் ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போதே வந்து அவங்க சொல்லிடுவாங்க, ஹாஸ்பிட்டல் தான் ரெக்ரூட் பண்ண போகிறோம், கிளினிக் தான் ரெக்ரூட் பண்ண போறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வந்து கிளினிக் ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கிளினிக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்க லோக்கல் கைஸ் தான் ஹேண்டில், லோக்கல்னா சிங்கப்பூர்ல இருக்க லோக்கல் கைஸ் தான் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால வந்து நம்ம கிளினிக் வந்து நமக்கு வாய்ப்பே கிடையாது. ஹாஸ்பிட்டல் தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயாலிசிஸ் சென்டர் ரெக்ரூட் பண்ணுவாங்க. டயாலிசிஸ் சென்டர் ரெக்ரூட் பண்ணுவோம். நீங்க டயாலிசிஸ் சென்டர்ல போறதுக்கும் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். அது போக வந்து நர்சிங் ஹோம்ஸ், அப்புறமேட்டிங்க மென்டல் ஹாஸ்பிட்டல் ஐஎம்ஹெச் அதுக்கு ரெக்ரூட் பண்ணுவாங்க. ரெக்ரூட்டரை பொறுத்து வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னோட மைண்ட் என்னன்னா, அப்ராட்ல ஒரு வேலை, அந்த வேலைக்கு சம்பளம் ஒரு 1 lakh மேல இருந்தா போதுன்னா, இங்க வந்து நான் ஃபீல் பண்றது வந்து நான் டயாலிசிஸ் சென்டர் போயிருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். எனக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் பண்ணல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு சான்ஸ் கிடைச்சது ஹாஸ்பிட்டல்ல, அதனால நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். இல்ல நான் ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறவங்க நீங்க சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல்ல வந்து சூஸ் பண்றது பெஸ்ட். இங்க புது விஷயங்கள் நிறைய பார்க்கலாம், இங்க அட்வான்ஸா நிறைய விஷயங்கள் இருக்கு. பிராக்டிஸ் பண்றதா ஆள் கிடையாது, தாராளமா நீங்க வரலாம். ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணா ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணலாம். ஷூர், நான் கண்டிப்பாக பண்ணலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயத்தை கவர் பண்ணும். பட் டியூ டு சம் டெக்னிக்கல் இஷ்யூவால் சம் இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ் ஆகிக்க சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு அதில் ஏதாவது மிஸ் ஆன சான்சஸ் இருந்தால், உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். ஆஸ் எ நர்ஸாக உங்களுக்கு ஒரு குட்டோ பேடோ, அதாவது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு இந்த விஷயத்தை நான் மறக்கவே மாட்டேன் என்னுடைய நர்சிங் லைஃப்பில் அப்படின்னா எந்த ஒரு இன்சிடென்ட்டை சொல்லுவீங்க? ஸோ என்ன ஒரு இன்சிடென்ட்னா வந்து, ஸோ பெருசா வந்து நான் வந்து மறக்க முடியாத விஷயங்கள், ஒரு ஹர்ட்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம என்னதான் வந்து பேஷண்ட்டை நல்லா கேர் பண்ணி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளவு கேர் பண்ணி பார்த்துக்க முடியுமோ அவ்வளவு கேர் பண்ணி பார்த்தாலும் எண்ட் ஆஃப் த டே கிரெடிட் யாருக்கு போகும்னா நமக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் போகும். அந்த ஒரு விஷயத்த வந்து அதை தாண்டி ஒரு சில பேர் வந்து நமக்கு வந்து விஷ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கான ஒரு விஷயம். மறக்கவே முடியாத இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து, 4 years நான் இந்தியாவில் ஒர்க் பண்ணும் போது பேஷண்ட் கிட்ட நிறைய திட்டு வாங்கியிருப்போம். ஏன்னா நம்ம அது நம்மளோட கேரியர் நியூவா ஸ்டார்ட் பண்றோம், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும், பீப்புளை ஹேண்டில் பண்ண தெரியாது. ஆனா நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். அதைத்தான் அப்ரிசியேஷன் வாங்கினதே கிடையாதுப்பா நான். ஏன்னா வந்து ஐசியூல பேஷண்ட் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே வெண்டிலேட்டர்ல இருக்க பேஷண்ட் தான். அவங்க நம்ம 20 நாள் நம்ம பார்த்திருப்போம். டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் கண் முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெக்கவரி ஆகி போகும்போது நம்மளுக்கு பெருசா ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 month கிட்ட கோவிடால ரொம்ப சஃபர் பண்ணி வெண்டிலேட்டர்ல ரொம்ப சஃபரா இருந்தவர். பட் ஆனா அவர் இப்ப நோ மோர். பட் அவர்கிட்ட இருந்து அப்ரிசியேஷன் வரல. பேஷண்ட் இல்லைனாலும் அவங்க பொண்ணு அப்ரிசியேஷன் பண்ணாங்க. இவன் வந்து நம்மளால வந்து அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்ல. அவங்க அவ்வளவு செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல்ல அவங்க அப்பாவை அட்மிட் பண்ணி அவங்க அப்பாவை எங்களால காப்பாத்தி கொடுக்க முடியலனாலும் எங்களோட எஃபர்ட் வந்து ரொம்ப பாராட்டி மென்ஷன் பண்ணனால அந்த ஒரு மொமெண்ட் வந்து என்னால எப்பவும் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் தான் தேவை. இவன் தான் எங்க எஃபர்ட், நாங்க பண்ற எஃபர்ட்டுக்கு ஒரு அப்ரிசியேஷன். நீங்க வந்து நாங்க பண்ற மிஸ்டேக்கை மட்டுமே வந்து நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி எங்களை பஸ்ட் அவுட் பண்றதுக்கு, நாங்க சின்ன சின்ன ஒரு நல்ல விஷயத்தை அப்ரிசியேட் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும்ல. கண்டிப்பா நீங்க விஷயம் தான் வந்து மறக்க முடியாத விஷயங்கள். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நீங்கள் சொல்கிறது வந்து உங்கள் ஒருத்தருடைய மனக்குமுறல் மட்டும் கிடையாது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நர்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இந்தியா முழுக்க ஒர்க் பண்ணுறவங்களுடைய மனக்குமுறல். ஈவன் என்னையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான். நம்ம என்ன தான் உழுந்து புரண்டு கேர் பண்ணாலுமே எண்ட் ஆஃப் தி டே நமக்கு சேலரியும் கம்மி, ரெஸ்பெக்டும் கிடையாது, ப்ளஸ் அதே நேரத்தில் ஒரு இதுவும் கிடையாது. நம்ம கேட்கலாம், நீங்கள் சேலரி தானே வாங்குறீங்க, நீங்கள் சம்பளத்துக்கு தானே வேலை செய்கிறீங்க, இதில் என்ன அப்படின்னு கேட்கலாம். எல்லாம் கரெக்ட். அப்படி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வார்த்தைகளே என் காதுல வந்திருக்கு மணி.
அதான் நம்ம எண்ட் ஆஃப் தி டே வந்து என்னதான் எல்லாரும் வந்து நீங்கள் சேலரிக்கு தானே வேலை செய்கிறீங்கன்னு சொன்னாலுமே இப்போ வந்து ஒரு ஒரு மிஷின் கூடயோ இல்லை ஒரு பொருள் கூடயோ நம்ம ஏதோ ஒரு நான் லிவிங் திங் கூட போய் நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு ஹியூமன் பீயிங் கூட நம்ம போய் ஒர்க் பண்ணுறதுக்கும் அது நர்ஸாக வந்து அது வந்து தட் இஸ் நாட் ஏ சிம்பிள் டாஸ்க். வந்து ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நர்ஸ் அப்படின்னும் போது ஒரு பேஷண்ட்டுடைய எமோஷ்னலாகவும் நம்ம டேக்கிள் பண்ணணும், அவங்களுடைய ஃபீலிங்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய, ஏன்னா அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவங்களோட மென்டாலிட்டி எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆகிடுவாங்க சில பேர் ரொம்ப அக்ரெசிவ் ஆகிடுவாங்க. எல்லாத்தையுமே நம்ம வந்து டாலரேட் பண்ணிக்கிட்டு அந்த பேஷண்ட்ஸ்க்கு கேர் கொடுக்கணும். கேர் கொடுக்குறப்ப நம்மளுடைய மெடிசன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபுட்டே இருக்கட்டும் அதை தான் ஃபாலோஅப்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் பேஷண்ட்ஸ். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்ஸோட பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அந்த ரிப்போர்ட்டை டாக்டர் கன்வே பண்ணுறது, டாக்டர் ரவுண்ட்ஸ் அட்டன் பண்ணுறது, இது ஒரு பக்கம். இது இல்லாமல் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீனியர்ஸ் இருப்பாங்க, ஜூனியர்ஸ் இருப்பாங்க, ஒரே டைமில் 2 கேஸ் 3 கேஸ் போடுவாங்க, 6 கேஸ் போடுவாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. அதர் டிபார்ட்மெண்ட் இப்போ டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஃபிசிஷியன், இவங்களுடைய இன்வால்மெண்ட், இவங்களுடைய இன்ட்ராக்ஷன் நம்ம கிட்ட இருக்கும். அது பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். அவங்க கூட சண்டையும் வரலாம், நல்லா ஸ்மூத்தாகவும் போகலாம். அது சம் சுவிட்ச் ஒகேஷன்ஸில் இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் அப்படின்ற விதத்தில் ஒரு இடத்துல ஒரு யூனிட்டில் ஒரு நர்ஸ் இருக்காங்கன்னா அந்த யூனிட்டில் ஒரு கொசு வந்தாலும் அந்த நர்ஸை தான் கேட்பாங்க. ஒரு வந்தாலும் இல்லை ரெஸ்ட் ரூமில் தண்ணி வரல, எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் அந்த யூனிட்குள்ளே பேஷண்ட்டை தாண்டி, பேஷண்ட்டுக்கு மட்டும் கிடையாது ஓகேங்களா, எந்த ஒரு சின்ன அந்த ஒரு ஃப்ளோரில் தண்ணி கொட்டி கிடக்கிறதுனால நம்மளை தான் கேட்பாங்க, நர்ஸை தான் கேட்பாங்க. அப்போனா நர்ஸுடைய ஒர்க்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு நர்ஸுக்கு தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சில பேர், நான் எல்லாரையும் எப்படி சொல்ல, சில பேர் என்ன தாட் வச்சுருக்காங்கன்னா நர்ஸ்னால் வந்து அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க, அவங்க வந்து நம்மளுடைய வேலையாட் இல்லை நமக்கு வந்து அசிஸ்டண்ட் மாதிரி, அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்க, ஒரு சிலர் நினைக்கிறாங்க, அந்த மாதிரி நினைக்கிறவங்க நினச்சிட்டு போகிறாங்க. சில பேருக்கு வந்து அதில் பாதி பேருக்கு வந்து நர்சிங்குடைய வேல்யூ என்னன்னு தெரியும். பட் ஆனால் ரெஸ்பெக்ட் அப்படின்றது யாரும் எதிர்பார்த்து இது பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்ம வீட்லேயே இருக்கோம்னு பார்த்துங்களேன். இப்போ நம்ம சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், இல்லை ஊர் வந்து விழுப்புரம் ஏதோ ஒரு ஊரில் இருக்கோம் அப்படின்னா அங்கே நம்ம ஊர்லேயே இருக்கிறப்ப நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுடைய எமோஷன்ஸை நம்ம பார்க்குறப்ப வேறு மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் போச்சு திட்ட ஆரம்பிப்பாங்க, ஏன்டா அப்படி இருக்குன்னு கேட்பாங்க. இதுவே நம்ம சென்னையிலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், மாதத்துக்கு 1 நாள் போகிறோம், வருஷத்துக்கு 10 நாள் தான் போகிறோன்னும் போது நம்மளை பெருசாக திட்ட மாட்டாங்க. அவங்களுடைய அந்த ஒரு எமோஷன் பாண்டிங் வேறு மாதிரி இருக்கும். சேம் அதே தான் பேஷண்ட் கிட்ட நாங்கள் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம். 8 ஹவர்ஸ் அவங்க வந்து எங்கள் மூஞ்சி தான் பார்த்துட்டு இருப்பாங்க, நாங்கள் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ மற்ற டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களாம் வந்து ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ சும்மா வருவாங்க, ப்ரொசீஜர் டைமில் போயிடுவாங்க. பட் நாங்கள் A to Z கூடிய இருக்கிறதால அவங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாமே நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதால அந்த நெகட்டிவ் ரோல் வருது. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய, இப்போ இல்லை எப்போலேருந்து நடந்துட்டு தான் இருக்குது, நிறைய நியூஸ் நிறைய நாடகத்துலேயும் பார்த்தீங்கன்னா சீரியல்லையும் சரி மூவிஸ்லையும் சரி நர்சஸை வந்து ஒரு மாதிரி அக்ரெசிவாக காட்டுறது, தப்பாக காட்டுறது இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆமா, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்பவே தவறு. இப்ப வரைக்கும் எங்களோட என் ஏஜ்ல இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுமே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் போயிட்டு தான் இருக்கு. அதுக்கு என்னப்பா, ஃபீமேல் நர்ஸ் அங்க இருப்பாங்க, நீ அவங்க கூட ஜாலியா இருப்ப, ஃபீமேல் டாக்டர்ஸ் இருப்பாங்க, நீ அவங்க கூட நிறைய ஜெர்சி பேசிட்டு வருவ. ஆமா, அது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா நர்சிங் ப்ரொஃபஷன்ல வந்து ஆக்சுவலா ஒரு நேமுக்கு நான் ஒரு மேல் நர்ஸ், அவங்க ஒரு ஃபீமேல் நர்ஸ்னாலும் இங்க ஜெண்டரே கிடையாது. ஏன்னா மேல் டாக்டர் ஒரு ஃபீமேலுக்கு டெலிவரி பாக்குறாங்க, ஒரு மேல் நர்ஸ் ஃபீமேலுக்கு எல்லா கேரும் பண்றாங்க. ஸோ வந்து அந்த ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உள்ள இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்கு. பட் ஆனால் அது இருக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஒப்பீனியன் அப்படின்றது மாறும், காலப்போக்கில் மாறும். ஏன்னா காலத்தின் கட்டாயம்ன்றது, ஏன்னா இது வரைக்கும் இப்படி இருந்திருக்கலாம். இதை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு பெருசாக ஒரு சோஷியல் மீடியாலோ இல்லை நேரில் வந்து ஆள் கிடையாது. ஏன் அப்படின்னா இனிய வரைக்கும் நர்சிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ஃபீமேலுடைய டாமினன்ஸ் அதிகம் இதுக்கு முன்னாடி, இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி. பட் இப்போ காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நர்சிங்கில் மேல் ஸ்டாஃப் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றிலாம் அங்கே பேச வரல, நான் சொல்கிறது டாமினன்ஸ் அப்படின்னா. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நர்சிங் ரிலேட்டட் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக இருக்கும், யாரோ ஒருத்தர் அப்படி தான் போடுவாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் அவங்களோட எமோஷன்ஸாக ஷேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போனா ஒரு ஜென்ரல் காமன் பப்ளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும், ஓ அப்போ நம்ம இவ்வளோ நாள் இப்படி நினச்சிட்டு இருக்கோம், அது தப்பு போல. அதாவது ஒரு லைன் சொல்லுவாங்க, அதாவது கத்தியின் இரு பக்கமும் கூர்மைன்ற மாதிரி எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு வேலை எடுத்துக்கிட்டாலும் தப்பு அப்படின்றது தப்பும் நடக்குது, சரியாகவும் இருக்குது. அதாவது நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. அது நர்சிங்கில் மட்டும்தான் அப்படின்றது அந்த கண்ணோட்டம் வந்து ரொம்பவே தப்பு. இதுக்கப்புறமும் சரி நிறையா சீரியல் இல்லை படத்துல
படத்துலேயோ வந்து இந்த மாதிரி ஏதாவது தப்பாக காட்டுறதோ சித்தரிக்கிறதோ இப்படி தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப ரேர் காட்டுறாங்க, காட்டலன்னு நான் சொல்லலை. சில மூவிஸில் வந்து சில சீரியல்ஸில் வந்து பாசிட்டிவாக காட்டுறாங்க. அதான் சொல்கிறேன், ரெண்டுமே இருக்கும், நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும். ஆனால் மெஜாரிட்டியாக நர்சிங் வந்து நெகட்டிவாக காமிச்சிட்டு இருக்காங்க. அது அந்த மனநிலையை மாற்றணும். ஏன்னா மெஜாரிட்டி மீடியான்றதால தான் அந்த ஒரு இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. பட் பார்ப்போம், காலப்போக்கில் நம்ம அதை எதிர்பார்க்கறது கிடையாது. நம்மளுடைய கேர் விஷயத்தை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அந்த காமன் பப்ளிக் மத்தியிலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெஸ்பெக்ட் வரப்போ அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் நான் நம்புகிறேன் அப்கமிங் டேஸில். ஏன்னா பிகாஸ் இப்போ வந்து கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன், ஃபீமேல் டாமினன்ஸை விட மேலோடைய இது வந்து ஈக்குவலாக வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு ஃபீல்டில் அதான் சொல்கிறேன், 2 மைண்ட் இஸ் பெட்டர் தென் 1 மைண்டுன்னு சொல்கிற மாதிரி ரெண்டு ஜெண்டரோடைய இன்வால்மெண்ட்டும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னும் போது அந்த டிபார்ட்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டே போகும் என்னுடைய ஒப்பீனியன் படி. அதுதான் நீங்கள். ஆனால் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ வந்து நர்சிங் நான் வந்து நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து நர்சிங்லாம் வேஸ்ட்டு, அது வந்து பொண்ணுங்க தான் படிப்பாங்க, இல்லை வந்து நர்சிங்லாம் படித்தா மரியாதை கிடையாது அப்படின்ற வார்த்தை அதிகமாக நானுமே என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வியும் அந்த கேள்வி தான். அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நர்சிங் படிக்கணும்னு நினைக்கிறது கிடைக்காது அப்படின்ற பட்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து. இப்ப வந்து முயலை கொண்டு போய் தண்ணியில விட்டாலும் தோத்து போயிடும், ஆமையை கொண்டாந்து தண்ணியில விட்டாலும் தோத்து போயிடும். அந்த மாதிரி நம்ம மரியாதை வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதை பொறுத்து. நம்ம ஊர்ல பொறுத்த வரைக்கும் காசுக்கு தான் மரியாதை, பதவிக்கு தான் மரியாதை. அதனால அங்க இதை எதிர்பார்க்க முடியாது. வெளிநாட்டுல இருந்தா உங்களுக்கான மரியாதை கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நாலேஜ் ஸ்கில் இருந்தா அதை விட அதிகமாவே கிடைக்கும். ஸோ நியூவா நர்சிங்ல என்டர் ஆகுறீங்க அப்படின்ற பட்சத்துல 3 விதமான கேட்டகரிஸ் இருக்கிறாங்க கண்டிப்பா, சரியா? ஒண்ணு, அந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணி லைக் பண்ணி உள்ள வருவாங்க. இன்னொன்னு, உள்ள வந்து அதுல இருக்க விஷயங்களை பார்த்து இன்ட்ரெஸ்ட்ல கெயின் பண்றவங்க. மூணாவது, வந்துட்டோமே படிச்சுதான் ஆகணுமேனு என்ன மாதிரி இருக்கிறவங்க, சரிங்களா? ஸோ வரீங்க, உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் லைன்ல பிடிக்குதுன்னா தாராளமா ஹாஸ்பிட்டல் 4 இயர்ஸ் முடிங்க, ஒரு ஹாஸ்பிட்டலை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நீங்க கேட்ட டிபார்ட்மெண்ட் கொடுக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு ஓடில இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்ல எனக்கு டயாலிசிஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்ல எனக்கு ஐசியூ பேஷண்ட் ஹேண்டில் பண்ணல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களோட ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வேலை செய்யும் போது உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குதோ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருங்க. ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் சஸ்டைனா இருங்க. அதுல உங்களோட நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வேற ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்ணும் போது அந்த இடத்துல எனக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இல்ல 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்க உங்க டிமாண்ட் வைங்க. அங்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது உங்களுக்கு நீங்க ஓடி கேக்குறீங்களோ, இல்ல டயாலிசிஸ் கேக்குறீங்களோ, இல்ல ஐசியூ கேக்குறீங்களோ, கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல எனக்கு ஹாஸ்பிட்டல் சைடே போக விருப்பம் கிடையாது அப்படின்ற பட்சத்துல இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, இண்டஸ்ட்ரி நர்சிங் இருக்கு, நீங்க இண்டஸ்ட்ரீஸ் சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க வந்து ஐடினஸ் அதுக்கு சூஸ் பண்ணலாம். நீங்க தாராளமா ஐடினஸ் கூட போகலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நர்சிங் பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்தியாவிலுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, வெளிநாட்டுலயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்தியாவில் சேலரி கம்மி, வெளிநாட்டில் சேலரி அதிகம், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, சூப்பராக சொன்னீங்க. நான் நிறைய விஷயத்த சொன்னீங்க கடைசியில் கூட. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா நர்சிங்கை பற்றின பெரிய ஸ்கோப் வந்து இப்போ வரைக்கும் ஒரு அவேர்னஸ் கிடையாது நிறைய பேருக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி நாங்களாம் இப்போ அண்ணா படித்ததெல்லாம் கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக சேர்த்து ஒரு 8 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். நானுமே இப்போ எனக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு 6 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நான் படித்தது சேர்த்து சொல்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இந்த 6 இயர்ஸில் அதுக்கு முன்னாடி அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு அவேர்னஸ் கிடையாது. நர்சிங்னா என்ன அப்படின்னு போட்டு கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா நர்சிங் ஸ்கோப் வந்து ஒர்க் இன் அப்ராட்ல வந்து நிறைய இது மட்டும்தான், இதுதான். அதை தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் அண்ணன் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியலாக இருக்கட்டும், இல்லை ஹாஸ்பிட்டல் கிளினிக் இருக்குது, நிறைய அப்ராட் கண்ட்ரீஸில் ஏகப்பட்டதில் இந்தியன் நர்சஸ் வந்து ரெக்யூர் பண்ணிகிட்டே இருக்காங்க வித் ஹையர் சேலரி கம்பேரிட்டிவ்லி. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேசிக் டிகிரி படிச்சுட்டு இன்னைய வரைக்கும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. பட் ஆனால் ஒரு நர்ஸ் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ வரைக்குமே பெருசாக கிடையாது. ஏன் அப்படின்னா நோய் இருக்கிற வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு வேலை இருக்குது. அதே ஹாஸ்பிட்டல் செக்டரில் கம்பேரிட்டிவ்லி டாக்டரை விட ஒரு நர்ஸுக்கு வந்து வேலை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்குது. என்ன இந்தியாவில் சம்பளம் கம்மி, அது ஒரு ட்ராபேக். ஆனால் ஃபாரினில் சம்பளம் அதிகம். அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் ஃபாரின் போகிறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன். ஏன் அப்படின்னா நீங்கள் கம்பேரிட்டிவ்லி டாக்டரை விட நர்சஸ் வந்து ஈஸியாக வந்து அப்ராட் போகிறதுக்கு நிறைய ஹை சான்சஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் அந்த ஒரு சான்ஸை இழக்க வேண்டாம். அதனால் அந்த ஒரு மெயின் காரணத்துக்காண்டியே நான் வந்து நர்சிங் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எந்த ஒரு ஃபீல்டு போனாலுமே நீங்கள் யாரோ ஒருத்தருக்காண்டி ஒரு மேனேஜரோ இல்லை ஒரு டீம் லீடோ யாரோ ஒருத்தருக்கு கீழே நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெஷராக போகிறப்ப நீங்கள் அவங்களுக்கே வேலை செஞ்சு தான் ஆகணும். ஓகேங்களா? அது நர்சிங்கில் மட்டும் கிடையாது. அதனால் நீங்கள் எந்த ஃபீல்டு எடுத்தாலும் சரி கம்பேரிட்டிவ்லி அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது கண்டிப்பாக இருக்கும். சீனியர் பாலிடிக்ஸோ இல்லை ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். அது நர்சிங்கில் மட்டும் கிடையாது. அப்படின்னும் போது நீங்கள் நர்சிங் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபாரின் போய் நல்லா ஏர்ன் பண்ணி லைஃப்பில் சீக்கிரம் செட்டில் ஆகலாம். ஈஸியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி.
இப்போது மெடிக்கல்லே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டராக இருக்கட்டும், லேப் டெக்னீஷியன், ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணுறப்ப நர்சஸ் வந்து ஈஸியாக போகிறாங்க ஃபாரின். அது வந்து மற்றவங்களுடைய ஒரு குமுறல், மனக்குமுறலே சொல்லலாம். என்ன உனக்கு என்னப்பா நீ நர்ஸ் ஈஸியாக போயிடுவேன், அது அது அவங்களுக்கே தெரியுதுன்னும் போது ஏன் ஒரு நர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும், படிச்சுட்டு இருக்க உங்களுக்கும், படித்து முடிச்சுட்டு இந்தியாவில் வேலை செய்கிற உங்களுக்கும் அது தோண மாட்டேங்குதுன்றது தான் என்னுடைய முதல் கேள்வி. நீங்கள் கேட்கலாம், நான் என்ன பண்ணுறேன், நானும் அது பார்க்கலாம். அப்கமிங் டேஸில் ஃபியூச்சர் ஃபாரின் போகிற சான்சஸ் இருந்தால் போகலான்ற ஒரு ஐடியா இருக்குது. சொல்லுங்கள். நர்சிங் வந்து இப்போ நார்மலா வந்து இன்ஜினியர் ஆகணும், போலீஸ் ஆகணும், அதெல்லாம் தாண்டி நர்சிங்ல உனக்கு உள்ள வரும்போது உனக்கு வந்து ஒரு நம்ம உள்ள யார் வராங்களோ அவங்களுக்கான ஒரு மென்டாலிட்டி எப்படி இருக்கணும்னா, சகிச்சு போற தன்மை இருக்கணும். கண்டிப்பா சகிச்சு போற தன்மை இருந்தால் மட்டுமே நர்சிங்கில் சர்வே பண்ண முடியும். ஏன்னா சகிச்சு போறன்றது எல்லா விஷயத்துலயுமே நீங்க சகிச்சு போனாதான் உங்களால நர்சிங்ல சர்வே பண்ண முடியும். ஏன்னா எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க ஒரு விஷயத்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவீங்க, இல்ல அதை நல்லா பண்ணணும்னு பண்ணுவீங்க. ஆனா அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா உங்களை டாமினேட் பண்றதுக்கு அங்க ஒரு பர்சன் இருப்பாங்க. நீங்க அதை சகிச்சு போகணும். உங்களோட சூப்பர்வைசரும் உங்களை திட்டுவாங்க, அதை சகிச்சு போகணும். உங்க வரப்போற டாக்டர்ஸ் நீங்க பண்ண மிஸ்டேக் திட்டுவாங்க, அதை நீங்க சகிச்சு போகணும். பேஷண்ட் திட்டுவாங்க, அதை நீங்க சகிச்சு போகணும். பேஷண்ட் வாமிட் எடுப்பாங்க, அதை கிளீன் பண்ணணும், அதை சகிச்சு போகணும். மோஷன் போவாங்க, அதை கிளீன் பண்ணணும், அதை சகிச்சு போகணும். சகிப்புத்தன்மை இல்லைன்னா நர்சிங்ல சர்வே பண்ணவே முடியாது. கண்டிப்பா நான் சகிப்புத்தன்மை அப்படி டாலரன்ஸ் அப்படின்றத நீங்க சொல்லிட்டீங்க. பட் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, சகிப்புத்தன்மையும் தாண்டி நீங்கள் ஒரு தவறு செஞ்சீங்கன்னு உங்களை திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னாங்க. அந்த ஒரு தவறுலேருந்து நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். அது ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்கள் ஒன்ஸ் கரெக்ட் பண்ணுறப்ப நெக்ஸ்ட் டைம் அதே டாக்டர் கிட்ட, அதே நர்ஸ் கிட்ட, அதே சூப்பர்வைசர் கிட்ட, அதே பேஷண்ட் கிட்ட நீங்கள் அந்த தப்பை செஞ்சு திட்டு வாங்காமல் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுடைய கெரியரை நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியுன்றது என்னுடைய விஷ். ஆக்சுவலாக ரொம்ப நன்றி. நான் இந்த ஒரு வீடியோவில் ஆல்மோஸ்ட் எல்லா இதையும் கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி கவர் பண்ணியாச்சு. அதான் உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தால் சொல்லுங்கண்ணா. அட் லாஸ்ட் சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை மணி. ஏன்னா வந்து வெளிநாடு வரவங்களுக்கு தாராளமா வெளிநாடு போங்க. கேங்கா சேர்ந்து போனாலும் நல்லா போங்க. நான் நம்ம ஆளுங்களை வரைக்கும் பார்த்த வரைக்கும், நான் வெளிநாட்டு பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் அதெல்லாம் நான் என்ன வச்சு நான் என்ன சுத்தி நடக்கிற விஷயத்துல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். என் கூட வந்தவங்கல எங்க தமிழ் ஆளுங்கிட்ட தான் யூனிட்டி இல்லை. ஸோ கேரளா ஆளா இருக்கட்டும், கர்நாடகா ஆளா இருக்கட்டும், ஹிந்தி பேசுறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள யூனிட்டியா இருக்கிறாங்க. அந்த யூனிட்டி நம்மளால அதை பார்க்க முடியுது. பட் நம்மளுக்குள்ள அந்த யூனிட்டி இல்ல. இங்க வந்து ஏகப்பட்ட சண்டைகள் வருது, ஒரு ஈகோ அவங்களுக்குள்ள டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஸோ புதுசா ஒரு இடத்துல ஒண்ணு சேரும் போது அந்த வீடே வந்து ஒரு பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி மாறிடுது. வெளியில வந்தீங்களா, சோ நீங்க தமிழ் ஆளுங்க, நம்மளா தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கோம், இந்தியன்ஸ் தாண்டி தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கோம், நம்ம ஒன்னா இருக்கலாம். நம்ம அப்கோர்ஸ் நம்ம இந்தியன்ஸ் தான், நம்ம ஒத்துமையா தான் இருக்கணும். பட் நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே வந்து நம்ம ஒத்துமையா இல்லாத போது நம்ம பெரியமா பசங்க கூட அத்தை பசங்க கூட ஒத்துமையா இருந்து என்ன யூஸ்? கரெக்ட். நான் முக்கியமான விஷயம் சொன்னீங்க. அந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது. தமிழ்நாட்டில் சங்க காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுவாங்களே, வந்தவங்க போனவங்களாம் தமிழ்நாட்டை ஆட்சி இப்போ நான் ப்ரெசன்ட் பாலிடிக்ஸை சொல்கிறேன், ஜென்ரலாக சொல்கிறேன். வந்தவங்க போனவங்களாம் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்திட்டு போயிட்டுருக்காங்க இன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டில். அது இருந்துட்டு தான் இருக்குது. என்ன பண்ண, நம்மளுடைய ஒத்துமைன்றது பெருசாக இல்லைன்றதால அது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது. நம்ம அப்கமிங் வீடியோஸில் பேசலாம். நான் ஆல்மோஸ்ட் எல்லா டாப்பிக்கையும் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நான் உங்களுடைய டைமை ஒதுக்கி எனக்காண்டி வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. டியூ டு சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் நம்ம நிறைய விஷயம் பேசணும், நிறைய விஷயம் கட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அப்கமிங் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணலாம். உங்களுடைய டைமை ஒதுக்கி, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி, ஈவன் நைட் டியூட்டி இருக்கும் போதும் பரவாயில்ல, சரி தம்பிக்காண்டி பண்ணி கொடுப்பேன்னு நினச்சிங்க. அந்த மனசுக்காண்டி மிக்க நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி. நம்ம பார்க்கலாம், இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே நான் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஏதாவது அப்கமிங் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், இதில் நான் மிஸ் பண்ணியிருந்த கண்டெக்ட் ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இவர்கிட்ட நீங்கள் டேரெக்டாக ஏதாவது மெசேஜ் டவுட் கேட்கணுன்னாலும் கேட்கலாம். நான் இன்ஸ்டாகிராம்லேயுமே சரி இவருடைய ஐடியா டேக் பண்ணுறேன். நீங்கள் வந்து நர்சிங் தமிழ் அந்த ஒரு பேஜை வந்து இன்ஸ்டாகிராம் சரி யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோ கிளிப்பாக போடுறப்ப அண்ணனுடைய ஐடியாவே நான் வந்து டேக் பண்ணி போடுறேன். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நிறைய பேருக்கு வந்து யார்கிட்ட கேட்கறது அந்த ஒரு எப்படி சொல்கிறது, நான் தான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் தான் இங்கே அதிகம், முதல் பட்டதாரி தான் அதிகம்னும் போது அவங்களுக்கு ஒரு பெருசாக ஒரு சப்போர்ட் கிடையாதுன்றதால நிறைய பேர் லாகாகி நின்றுட்டு இருக்காங்க. அந்த ஒரு லாகிங் இருக்கக்கூடாது, யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணுன்றதுக்காண்டி தான் இன்றைக்கி அவருமே நினச்சி டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ அக்செப்ட் பண்ணி இது பண்ணியிருக்காரு. நானுமே அந்த ஒரு இதில் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கும். இந்த மாதிரி ஏதாவது பாட்காஸ்ட் உங்களுக்கு நர்சிங் மட்டும் கிடையாது, அதர் டிபார்ட்மெண்ட் ஏதாவது உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் போடுங்க, பாட்காஸ்ட் போடுங்க, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ஆள், சரியான ஆள், அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு விஷயம் சொன்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏதாவது நாங்கள் சரியாகவோ இல்லை மிஸ்இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லலை. ஏன் அப்படின்னா இது வந்து எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில், இப்போ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறது ஜஸ்ட் ஒரு பாட்காஸ்ட். இது வந்து அஃபிஷியலாகவோ நாங்கள் ஏதாவது மிஸ்டேக் சப்போஸ் இன்கேஸஸ் சொல்கிறேன் அந்த மாதிரி இருந்தால் கட்டாயம் எங்களை மன்னிச்சுக்கோங்க. எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நாங்கள் முழுக்க ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் நன்றி, வணக்கம். நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.